ஆனால் காவல்துறையே பாலியல் அத்துமீறலில் ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில். கேட்டால் 19 வயசு புள்ள தாயோட முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷனுங்க தானான்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. ஒரு காவல் அதிகாரி அந்த காவல் அதிகாரிக்கிட்ட இருக்கிற அந்த உடையை பார்த்து தான் அந்த மதிப்பே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மக்களுக்கு. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களே வந்து புகார் தெரிவிக்காமல் கடந்து போயிட்டாங்கன்னா சார் என்ன சார் ஆகும்? புகார் தராமல் கடந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். எல்லா போலீஸும் வந்து அப்படி நடந்துக்கிறது இல்லை சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 10 கருப்பாடு இருக்கிற மாதிரி தான் இந்த துறையிலையும் இருக்குது. எங்கேயோ ஒருத்தர் இந்த மாதிரி இந்த பண்ணாடைங்க பண்ணக்கூடிய தப்பு ஒட்டுமொத்தமாக காவல்துறை பார்த்து இப்போ எல்லாரும் பெரும்பாலும் பேசுகிறேன்னா போலீஸ்காரனே பண்ணிட்டானா. இப்போ ரேப் பண்ணது பிரச்சனை இல்லைங்க, போலீஸ்காரனே பண்ணுறானா. ஏன்னா அவன் தான் பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறான். உங்கள் குடும்பத்திலே இருக்கும்ல, குடும்பத்திலே அக்காவோ தங்கையோ இல்லை அக்கா பொண்ணோ தங்கச்சி பொண்ணோ ஏதோ ஒரு இந்த 19 வயசுல பிள்ளைங்க இருக்கும்ல, அதை கொண்டு போயிட்டு நீங்கள் சீரடிச்சிட்டீங்க 2 பேரும் சேர்த்து. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு அதிர்ச்சியான செய்தி தமிழ்நாட்டில் இது போலவும் நடக்குதா? நான் நம்ம செய்திகளெல்லாம் வடமாநில பக்கம் தான் இது மாதிரி செய்திகள்லாம் பார்க்குறோம். தினம் ஒரு கற்பழிப்பு, பாலியல் தொந்தரவு. ஆனால் காவல்துறையே இன்னைக்கு இந்த பாலியல் அத்துமீறலில் ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில். நீங்கள் படிச்சிருப்பீங்க செய்தி. என்ன சார் என்ன தான் நடக்குது நாட்டில்? இல்லை, இந்த செய்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை நான் படித்தேன் சார். ஒரு ஆந்திர மாநிலத்திலேருந்து ஒரு மார்க்கெட், அதாவது பூ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வந்து வாகனத்தில் வண்டியில் வராங்க. இந்த ஓட்டுநருடைய சொந்த அக்கா மகள் இவங்க தான் வந்து வராங்க. இப்போ செக் போஸ்ட்டில் வந்து திருவண்ணாமலையில் வந்து செக் போஸ்ட்டில் நிறுத்துகிறாங்க. நிறுத்தி வந்து இருக்கிற 2 கான்ஸ்டபிள் வந்து அவங்கள வந்து இறக்க சொல்கிறாங்க. இறங்கினோடனே இந்த சினிமாவில் கேப்டன் பிரபாகரனில் தான் இந்த மாதிரி ஒரு காட்சி வரும். என்னன்னா வந்து அம்மாவும் மகளும் வந்து ரிக்ஷாவில் வந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் வந்து நீங்கள் என்ன பிராத்தல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட இவங்க அப்படி தான் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓட்டுநர் வந்து ஏதோ போராடி இருக்கிறாரு. அதுக்கு வந்து உன் மேலே வந்து கஞ்சா கேஸை போட்டுரும் அதை போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டு தான் அவனை வந்து அனுப்பிட்டுருக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரையும் வந்து வண்டியில் உட்கார வச்சு காட்டுப்பாதையில் கொண்டு போயிட்டு அவங்கள வந்து கற்பழித்து விட்டுருக்குறாங்க. இது எல்லாமே இரவு நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அதிகாலையில் வந்து இவங்க சாலையில் வந்து அழுதுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சேர்த்து பேசி அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அவங்கள பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. வந்து வழக்கு பதிவு பண்ணி கைதும் பண்ணிட்டாங்க. முற்றிலுமாக வந்து டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பழைய ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது சார். ஸ்டோரின்றதை விட சம்பவம் ஞாபகம் வருது. அது வந்து மிகப்பெரிய அது ஒரு கருப்பு வரலாறு தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டக்குன்னு ஞாபகம் வருது. அவங்க பேர் வேணாம், ஏன்னா அந்த அம்மா இறந்துட்டாங்க, இப்போ இல்லை. வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 வயசில் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 8 போலீஸ் வராங்க. ஒரு வழக்கில், திருட்டு வழக்கில் வந்து தேடி வராங்க. அந்த பெண்ணோட அப்பாவை தேடி வராங்க. அவர் வந்து அங்கே இல்லை. அப்போ அந்த 13 வயசு குழந்தை தான் இருந்திருக்கு. உடனே என்ன செஞ்சானுங்க, அந்த ஜீப்பில் தூக்கி போட்டாங்க. இது பாண்டிச்சேரி போலீஸ் தூக்கி போட்டு அந்த பொண்ணை வந்து காட்டுப்பாதையில் கொண்டு போயிட்டு அந்த போலீஸ் வந்து அந்த 8 போலீஸ்ன்னு நினைக்கிறேன், கன்விக்ட் ஆனவங்க 8 போலீஸு அவங்க வந்து செய்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து 13 குழந்தைய இவனுங்க எல்லாருமே வந்து கபலீகரம் பண்ணுறாங்க, ரேப் பண்ண, பலாத்காரம் பண்ணி ரேப் பண்ணுறாங்க. அந்த வழக்கு வந்து அந்த பெண், பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து புகார் கொடுத்து அதை கம்யூனிஸ்ட் வந்து ஒரு லீடு எல்லாம் எடுத்து அந்த வழக்கு வந்து நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த வழக்கு நடத்தி தண்டிக்கப்பட்டு, செஷன்ஸ் கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து போய் தண்டிக்கப்பட்டு, சுப்ரீம் கோர்ட்லேயும் தண்டிக்கப்பட்டு, அந்த வழக்கு நடக்கும்போதே ஒருத்தர் 2 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை போகிறாங்க. இது பெரிய அளவில் பேசப்படுது சார். அது பேர் நான் சொல்ல விரும்பலை. காரணம் கேட்டால் அந்த அம்மா உயிரோடு இருந்தால் கூட நான் பேர் சொல்லலாம், இறந்துட்ட பிறகு சொல்லக்கூடாது. மிகப்பெரிய சட்ட போராட்டம் அவங்க நடத்தினாங்க. சட்ட போராட்டம் நடத்தி அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கில் அவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு, அவரும் கம்யூனிஸ்டை சார்ந்த ஒரு மனிதர் தான், அவர் ஏற்றுக்கிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கும் 2 பேருக்கு. இப்போ சமீபத்தில் தான் அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. தென் மாவட்டங்களில் ஒரு ஊர் அது. அந்த சமீபத்தில் அந்த அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டு ஏதோ இறந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது ஏறக்குறைய வந்து ஒரு 30 வருஷம் இருக்குன்னு நான் சொல்கிறது 90களுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம். இது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னு கேட்டால் 19 வயசு புள்ள
தாயோட முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷனுங்க தானான்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. ஒரு காக்கி சட்டையை இப்போ புரிஞ்சினோம். இப்போ பெரும்பாலான வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலமுள்ளவர் கூட ஒரு காவல் அதிகாரி, அந்த காவல் அதிகாரிக்கிட்ட இருக்கிற அந்த உடையை பார்த்து தான் அந்த மதிப்பே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மக்களுக்கு. போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன சுகம் இருக்குது, அற்ப சுகம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் அந்த சுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா அற்ப சுகம்தான். இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தானா இல்லை மனுஷ மிருகங்களா இவனுங்க வந்து அப்படின்றத யோசிக்கிறது. இங்கே வந்து இப்போது சாதாரண வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி குற்றத்தை செய்தாலே அதை கண்டுபிடிச்சி தண்டிக்கிற இடத்துல இருக்கிற நீங்களே ஒரு செக் போஸ்ட்டில் இருக்கிற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெண் வராங்க, அப்பாவியாக வராங்க, அந்த பார்த்தா ஒரு டிரைவர் தான் அவங்க பாதுகாப்பு வராங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு மிரட்டி கொண்டு போயிட்டு ரேப் பண்ணி வருது வந்து அதுதான் இப்போ கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவ்வளோ கடந்த காலத்தில் நான் இந்த பாடம் ஒன்று இருக்குது சார். கடந்த காலத்தில் எல்லாமே இருக்குது. நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்தியூர் ஒரு ஊரில் தான் நடந்தது. அவங்களாம் இப்போ வந்து அந்த குடும்பமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு கௌரவமான அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு 2 பிள்ளை வந்து ஆகி அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இல்லையா சொல்கிறேன். அப்போது அவங்க வந்து இன்றைக்கி சமீபத்தில் தான் இறந்ததே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க சமீபத்தில் ஏதோ ஒரு சிக்காகி இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பெண்ணை வந்து நீங்கள் ரேப் பண்ணுறீங்களா, அந்த பெண்ணோட எதிர்காலம் என்ன வருது, யார் வாழ்க்கை கொடுப்பாங்க? உங்கள் வாழ்க்கை போகுதுன்றதில்ல, உங்கள் வாழ்க்கை நாசமாகிறது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க சரிங்களா. வேலை போச்சு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டு கேஸு நீ அலைஞ்சி உங்கள் வாழ்க்கையே போகுதுன்னு வச்சு அற்ப 5 நிமிஷம் சுகத்துக்கு. ஆனால் அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? யாரும் அந்த பெண்ணை வந்து ஏற்றுப்பாங்க? எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் சார். இன்னும் காலகாலமாக இன்னும் இந்த மிருகம் இந்த நல்ல நாகரிகம் வளர்ந்த காலத்தில் இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களேன்றது தான் எனக்கு. வேற யாரோ ஒருத்தர் வந்து பண்ணாலே தவறு சார். இல்லை இப்போது இதை இவ்வளோ தைரியமாக செஞ்சுருக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது அதுதான் சார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களே வந்து புகார் தெரிவிக்காமல் கடந்து போயிட்டாங்கன்னா சார் என்ன சார் ஆகும்? இப்போது இந்த மாதிரி புகார் தராமல் கடந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த தைரியம் தானே, புகார் கொடுத்துருவாங்களா? அது இப்போ நானே அந்த பழைய வழக்கு நான் சொல்கிறேனே, அந்த வழக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய இப்போ சட்ட போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இல்லைனா சிபிசிடிக்கு அந்த வழக்கு மாற்றி அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நீண்ட காலம் வந்து நடத்தப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் இங்கே வந்து அந்த வழக்கை நடத்துகிறாங்க. பாண்டிச்சேரி போலீஸ் வந்து தப்பு பண்ணது, தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கை நடத்தி சிபிசிடி வழக்கை நடத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்டிக்கப்பட்டு இன்றைக்கும் வந்து ஒரு பாடமாகவே இருக்குது இணையத்தில். ஸோ அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அது ஒரு பாடமாக இருக்குது. ஒரு டிஜிபி அவருடைய ரேங்கை விட்டுட்டு இறங்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பாலியல் வந்து ஒரு சீண்டல் பண்ண, அது கடைசியில் அது எங்கே போய் அவருடைய வேலையே போய் அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க மனைவி இப்போ சமீபத்தில் தான் இறந்தாங்க. அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு, இப்போவும் டிஃபெண்ட் பண்ணுறாரு, சட்டத்தின்படி அவருக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரியும்ல இது நடந்து போனதெல்லாம் தெரியும், என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க மனைவியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் அவரோட சேர்ந்து வாழாமல் பிரிஞ்சு இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க நம்ம பார்க்குறோம். எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி இருந்தாலும் ஒரு பாடமாக இருக்குது. இது போன்ற பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து லாக்அப் ரேப்பு இதெல்லாம் வந்து 90களில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது சார். இந்த லாக்அப் ரேப்புன்றதுலாம் லாக்அப்லேயே ரேப் பண்ணுறது, இல்லை காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வசியம் பண்ணி ஏமாத்துறது 90களில் நிறைய நடந்துச்சு. ஆனால் இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண மக்களை கூட்டு போயிட்டு ரேப் பண்ணுறதுன்றதுலாம் அப்போ இங்கே வந்து கடுமையான தண்டனை இல்லைன்னு தானே ஆயிடுது. இல்லை இன்னொரு விஷயம், நம்ம சில செய்திகள் தான் பார்க்குறோம் காவல்துறைகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அது சில செய்திகளாக. ஆனால் முழுக்க இன்னொரு பக்கம் என்னென்னா காவலர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவங்கள ஆயுதப்படைக்கு மாற்றிடுறாங்க. அதை ஒரு கிரிமினல் வழக்காகவோ இல்லை சட்ட வழக்காகவோ மாற்ற மாட்டாங்க. இல்லை இது போன்ற வழக்கு வந்து கடுமையான வழக்குகள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு உதவியாளர் பெண்மணி அவங்க வந்து ஒரு திருட்டு கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 20 பவுன் நகையும் 75,000 ரொக்கமும். அதில் இவங்க 75,000 ரொக்கம் எடுத்துக்கிறாங்க, வெறும் நகையை மட்டும்தான் திருப்பி தராங்க. அந்த 75,000 இவங்களை ஆட்டியை போட்டாங்க. இது செய்தி தெரியுது. இந்த திருடனுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ஆனால் அவங்கள வந்து ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்க. இல்லை ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்க. அதுதான் சார் அவங்க தண்டனைக்கு உட்படுத்த. இல்லை அதுதான். இல்லை அது என்ன செய்யணும்னா ஒரு 2-3 விஷயம் இருக்குது சார்.
ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா உடனே அவங்கள என்ன செய்ய கேட்டால் கண்ட்ரோல் ரூம் அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இமீடியட்டாக அவங்களை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இல்லைன்னா அந்த சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா உடனே அவனுக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும். இமீடியட்டாக அங்கேருந்து வந்து ரிலீவ் பண்ணணும். ரிலீவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் கொண்டு போகணும்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க வெயிட்டிங்கில் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே விசாரணை பண்ணி சஸ்பெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பணியிட மாற்றம் பண்ணலாம், குற்றத்தை பொறுத்து. இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான வந்து லஞ்ச லாவணி இந்த மாதிரி இது கிட்ட கொள்ளையடிக்கிறது தான், இது திருடுறது தான், இது கொள்ளையடிக்கிறது திருடு இந்த மாதிரி வழக்கில் வந்து பாலியல் வழக்குன்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது நடவடிக்கை உண்டு பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒருத்தர் வந்து அசால்ட்டு பண்ணுறாரு, அடிக்கிறாரு, இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து உடனே என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து ஆயுதப்படைக்கு மாற்றுப்பா அப்படின்ற மாதிரி மாற்றி விட்ருவாங்க. அசால்ட் பண்ணுறதுனா நான் வந்து லாக்கப்பில் வந்து புகாரை விசாரிக்கலை, இல்லை வந்து ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிரட்டினார் உருட்டினார் இந்த மாதிரி வரும் இல்லையா, மக்கள்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கல, வந்து ஒரு அதிகார அத்துமீறல் பண்ணாருன்னும் போது அப்போ தூக்கி என்ன செய்யணுங்கன்னா ஆயுதப்படைக்கு மாற்றுவாங்க. ஆனால் பாலியல் குற்றம் இந்த மாதிரி திருட்டு குற்றங்கள்லாம் வந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுவாங்க. அது இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக நடந்திருக்கு, இமீடியட்டாக நடந்திருக்கு. எல்லாமே உடனடியாக வந்து அவங்கள வந்து ஏன்னா இது ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் 2 பேர் பண்ணக்கூடிய தப்பு ஒட்டுமொத்த ஸ்டேஷனுக்கே வந்து பாதிப்பாடுது. பட் என்னுடைய பார்வையில் நான் ஒரு விஷயம் பார்க்குறேன் சார். இது என்ன, இப்போது எங்கள் குடும்பத்தில் கூட 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட போலீஸ்காரர்களாக இருந்து வேலை செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து போலீஸ் இருந்தவங்களாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. எல்லா போலீஸும் வந்து அப்படி நடந்துக்கிறது இல்லை சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 10 கருப்பாடு இருக்கிற மாதிரி தான் இந்த துறையிலையும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயம் நெகட்டிவான விஷயம் தான் இப்போ ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், கடந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆன் டியூட்டியில் வந்து ஒரு வேனை சேஸ் பண்ணி பிடிச்ச ஒரு லாரி வந்து சேஸ் பண்ணி பிடிச்சதெல்லாம் பார்த்தோம், ரிஸ்க் எடுத்து பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ அது மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து இரவு பகலாக வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலது செய்தியாக வருது, சிலது வந்து செய்தியாக வரல. 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரு துறை அது. அதில் வந்து பேட்ரோலில் சில பேர் வந்து பார்ப்பாங்க, காலையில் அப்படியே வாய் பொழுது தூங்கிட்டு இருப்பாங்க வெளியே. ஆனால் பொழுது விடிஞ்சு சொல்கிறேன், பொழுது விடிஞ்சு அந்த பேட்ரோலில் இருக்கிற பார்த்தோம்னா அப்படியே அந்த டிரைவராக இருக்கட்டும் அதில் வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 7 மணி 8 மணிக்கு நான் பார்ப்பேன் சார். அப்போ இரவு முழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலையிலேருந்து 24 மணி நேரம் வேலையிலேருந்து எங்கேயோ ஒருத்தர் இந்த மாதிரி இந்த பண்ணாடைங்க பண்ணக்கூடிய தப்பு ஒட்டுமொத்தமாக காவல்துறை பார்த்து இப்போ எல்லோரும் பெரும்பாலும் பேசுகிறேன்னா போலீஸ்காரனே பண்ணிட்டானா. இப்போ ரேப் பண்ணது பிரச்சனை இல்லைங்க, போலீஸ்காரனே பண்ணிட்டானா. ஏன்னா அவன் தான் பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறான். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உடனே ஓடி போய் அந்த ஸ்டேஷன் லோக்கல் இருக்கிற ஸ்டேஷன் தான் நான் புகார் கொடுக்குறேன். யாராக இருந்தாலும் அதான் நிலமை. அது யார் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் கேட்டிங்கன்னா இமீடியட்டாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்காம அங்கே வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டியூட்டி எடுக்கும்போது அந்த சார்ஜ் எடுக்கும்போதே அந்த காம ஆசை இந்த காம பித்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருணும்ல சார். அதானே கரெக்டு. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இதே போலீஸ்காரன் குடும்பத்தில் வந்து ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ மற்ற விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு லாக்அப் டெத்து கூட நடந்தது கூட சொல்லலாம், அதிகாரிகள் ப்ரெஷர் கொடுத்தாங்க, நான் அடித்த செத்துட்டான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது முழுக்க நீங்கள் எடுக்கிற முடிவுங்க. ஒருத்தர் வராங்க, ஒரு பெண் வராங்க, சின்ன பொண்ணு கூட வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு மாமங்காரன் வந்து வேனில் கொண்டு வரான், நல்லா தெரியுது இது வந்து இதில் வந்து தப்பு நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது தெரியுது. அப்போ திட்டமிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கான்ஸ்டபுள், அவ்வளோதான், ரொம்ப கூட கிடையாது, ஒரு கான்ஸ்டபுள் உனக்கு வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை கொண்டு போய்ட்டு நீங்கள் ரேப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். இது அப்பாவிகள் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து முதல் கோயில் வந்து இப்போ நீதிமன்றம் தான் கோயில் சார், நீதிபதி தான் அங்கே சாமி. ஆனால் அந்த இடத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்துறது கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீதிமன்றம் ஒருத்தர் தவறு செய்த பிறகு அவனை பிடிச்சி கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. அந்த சாமிக்கு முன்னாடியும் கோயிலையும் கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது அப்போ எவ்வளோ பெரிய புனிதமான தொழில் அது, புனிதமான தொழில். ஒரு காவல்துறை அந்த அதிகாரி வந்து ஒரு ஏரியாவில் அந்த இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அது கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எவ்வளோ பவர் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு இடத்த பாதுகாக்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ எவ்வளோக்கு வந்து ஒரு பொறுப்பாக கடமையாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார், என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் காட்டிலும் நாங்கள் தான் அந்த லாக்கப்லேருந்து நாங்கள் வந்து இந்த லாக்கப்பை பார்த்து நாங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ அவருக்கு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், ரொம்ப சொன்னார். அவர் என்னென்னா, எப்படி தெரியுமா சார், நாங்கள் தான் சார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த
ஒரு வழக்கறிஞரோட வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறத நான் கேட்குறேன், அப்போ என்கிட்டயும் சொல்கிறேன், அதான் எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ உணர்ந்துன்னு தான் சொல்லுவார் பாருங்கள், அவர் நல்ல அதிகாரி. அவர் சொல்கிறாரு, இந்த லாக்கப்பை பார்த்து நாங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அக்யூஸ்டை கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பான், அவனை போய் தேடி கீடி கொண்டு வந்து இந்த லாக்கப்பில் வந்து தள்ளணும். ஆனால் எனக்கும் லாக்கப்புக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தான் இருக்குது. இப்போ நான் தான் அதுக்குள்ளே போகாத அளவுக்கு நான் பத்திரமா எச்சரிக்கையாக இருக்கணும். நான் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எனக்கு அந்த லாக்கப்புக்கும் 10 அடி தான் இருக்குது. எப்போ வேணாலும் நான் அது உள்ளே போயிடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் அவர். அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே இங்கே சவாலான வேலைகள் நிறைய இருக்குது சார். காவல்துறையில் வந்து ஒருத்தன் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிடுறான், அவன் டேட்டா எதுவுமே கிடையாது. அவன் வந்து எவன் வந்து எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு வந்தான் அதெல்லாம் தெரியாது. ஒரு வீட்டில் திருட்டு வழக்குனா கூட பார்த்தீங்கன்னா கைரேகை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த ஹெல்மெட்டை போட்டு வந்து ஏதோ செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போயிட்டுனா அது வந்து காவல்துறை எவ்வளோ சவாலான வேலைகள் எவ்வளோ இருக்குது. இரவு முழுக்கும் காவல் காக்கணும். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களை பற்றி பார்க்கவே முடியாத வேலை அது. உண்மை இது. பிள்ளைங்க படிச்சுதா தெரியாது, எல்லாத்தையும் பொண்டாட்டி மூலம் தான் கேட்டுக்கணும். அப்படி தானே? பிள்ளைங்க தூங்குறாங்களா, சாப்பிட்டாங்களா, உடம்பு சரியில்லையா, டக்குன்னு போக முடியாது. ட்ரான்ஸ்ஃபரில் சில பேர் வந்திருப்பாங்க, ஊரில் வந்து குடும்பம் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி முழுக்க வேலை பார்க்கணும். எவ்வளோ கடினமான வேலை சார். ஆனால் அப்படிப்பட்ட உழைப்பெல்லாம் கொட்டி ஒரு நல்ல பேர் வரும்போது எவனா ஒரு 2 பேர் இப்படி பண்ணுவான். அப்போ இது ஒட்டுமொத்தம் என்ன ஆகுது பொதுமக்கள் பார்வையில்? என்ன டிபார்ட்மெண்ட்டே இப்படி இருக்குது சார், போலீஸே இப்படி தாங்க அப்படின்ற ஒரு அந்த பேட் மார்க்கு தானே வருது. இது அநியாயமானது இல்லை. இது அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன சார் ஆகும்? உங்கள் குடும்பத்திலே இருக்கும்ல, குடும்பத்திலே அக்காவோ தங்கையோ இல்லை அக்கா பொண்ணோ தங்கச்சி பொண்ணோ ஏதோ ஒரு இந்த 19 வயசில் பிள்ளைங்க இருக்கும்ல, அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் சீரடிச்சிட்டிங்க 2 பேரும் சேர்ந்து. இதுதான் இங்கே இதுதான். ஆனால் இப்போ பாருங்க, சட்டப்படி வந்து அவங்க தண்டிக்கப்படலாம் சார். நாளைக்கு வேலை போச்சு, வேலை போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. இது சாட்சிகள் நிரூபணம் ஆகணும், அது நிரூபிக்கப்படுமா என்ன, இதெல்லாம் வந்து அவங்க இப்போதைக்கு குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விசாரணைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இல்லைன்னு கூட மறுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு போலீஸ்க்கே எவ்வளோ வேலை பாருங்கள். இதை நிரூபிக்கிற இடத்துல வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் தான் வேலை செய்யணும். அவனுக்கு ஏழை படைகளாக இருப்பானுங்க, சக்தி இல்லாத கூட இருப்பானுங்க. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து 1008 கேள்விகள் நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டு விசாரணை முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் தண்டிக்கப்பட்டு அந்த குழந்தையோட எதிர்காலம், நீங்கள் வந்து உங்கள் கதை இப்படி போகுது, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்? நீதிமன்றத்தை வந்து சாட்சி சொல்லி அது கஷ்டங்களை எவ்வளோ அனுபவிக்கணும்? இன்னொரு 5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறோம். ஆமாம், அநியாயம் இல்லை சார். இதெல்லாம் ரொம்ப வழக்கு முடியறதே எவ்வளோ வருஷம் ஆகும்? இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் நான் சொல்கிறது நான் கேட்டால் நம்ம வந்து இறை நம்பிக்கை நமக்கு பாவ புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் பாவத்தில் செய்ய மிகப்பெரிய பாவம் சார் இதெல்லாம். அப்படின்னா அப்புறம் அசிங்கமாக தான் நம்ம எதாவது சொல்ல முடியும். அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சுகம் நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணி இதுக்கு தானே சார் மன வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்டாட்டியை என்ஜாய் பண்ணுங்கள். அதில் இன்னொருத்தர் குழந்தைய போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கபலீரகம் பண்ணுறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் சொல்லுங்கள். ரொம்ப எப்படி இந்த மாதிரிலாம் மனசு வருதுன்றது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நானும் பார்க்குறேன், இந்த காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. யாரோ ஒரு 2 பேர் இப்படி பண்ணுறான். நீங்கள் காவல்துறை தான் தேவையில்லை, காவல்துறையை விட்டுட்டு கூட நம்ம பேசுவோம். எந்த துறையானா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோன்னா சாதாரண மனிதர் கூட எப்படி வந்து இந்த ஒரு அம்மா அதுவும் பெத்த தாய் முன்னாடின்றானுங்க. அம்மா முன்னாடியே கொண்டு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயோட உள்ளம் எவ்வளோ கொதிக்கும். இதெல்லாம் வந்து நெஞ்சில் ஈரம் இருக்கா இல்லையா? நம்ம நாய்க்குட்டி அடிபட்டாலே நம்மளால் ஜீரணிக்க முடியல சார். நேற்று வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து நடு ரோட்டில் படுத்துனுக்குது. நடு ரோட்டில் சின்ன சின்ன குட்டிங்க, எல்லாம் வளர்ந்த குட்டி கூட கிடையாது. அது பிறந்த ஒரு 10 நாள் கூட இருக்கும் போல இருக்கு. அவ்வளோதான். ஒரு 3 சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றோட ஒன்று மேலே போட்டுன்னு நடு ரோட்டில் படுத்துட்டு இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நான் வந்து போகும்போது 10:30 மணி போகும்போது பார்க்குறேன், அந்த நாய்க்குட்டிகள்லாம் நடு ரோட்டில் படுத்துனுக்குது. சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் எவனா லாரிகரி வந்து ஏற்றிட்டா என்ன ஆகும்? பயமே இல்லாமல் அதுக்கு தெரியல, அப்படியே படுத்துட்டு 3 ஒன்று. இது எப்படி திடீர்னு வந்து போது சொல்லிட்டு கேட்டால் அந்த நேரத்தில் நல்ல வேலை ஒருத்தர் அப்படியே வாக்கிங் வர ஒருத்தர் வந்து அப்படியே வெளியே வந்துருக்கிறார். அப்புறம் அவரும் நானும் சேர்ந்து என்ன கேட்டால் எடுத்து வந்து கேட்டால் ஒரு ஓரமாக வந்து ஒரு வீட்டோட சவத்து ஓரமாக வச்சுட்டு நாங்கள் மூவ் பண்ணுறோம். சொல்கிறேன், இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது சார். இது வந்து நமக்கு அதுவே நம்மளால முடியல. இவனுக்கு எப்படி தான் வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 19 வயசு குழந்தை, அது ஸ்கூலுக்கு போய்ட்டு இப்போ தான் +2 10th முடிச்சிருக்கோம். அதை போய்ட்டு இவங்க கொண்டு போய்ட்டு இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. பார்ப்பேன் சார். நன்றி சார்.